உன்னோட இந்த நிலைமைக்கு யாருமா காரணம்? எங்க ஆத்தாவோட சந்தேகம் ஒருத்தரை மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தையே சாய்க்க போகுதுன்னு எங்களுக்கு அப்ப தெரியல. பாட்டிக்கு எப்போ எப்படி தெரிஞ்சிச்சு மாமா? இல்லக்கா, ஒண்ணும் இல்லக்கா. சொல்றா, கேக்குறோம்ல. அவனையே மிரட்டுறீங்க? நான் சொல்றேன், உங்க ஐயாவுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. துரப்பாண்டி, இப்பவே சொத்தெல்லாம் எழுதி வாங்க, இல்லனா நடுத்தல்ல தான் நிக்கணும். இப்போ அவங்களுக்கு தேவை நான் இல்லம்மா, என் சொத்து. சொல்றேன் சரவணா, ஆத்தாவுக்கு தமிழ்ச்செல்வியோட விஷயம் தெரிய வந்ததும் ஒரு யுத்தத்துக்கான மோத சங்க ஊத ஆரம்பிச்சிருச்சு. ஆத்தா அப்ப தெற்கு வடக்கு தெரியாம அலைஞ்சிச்சு. என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறதெல்லாம் அதோட புத்திக்கு உரைக்காம போயிருச்சு. கூப்பிட்டு விசாரிச்சு முடிவெடுத்து வாக்குவாதத்தோட முடிஞ்சு போற விஷயத்த பெரிய வழக்காக்கி பிடிச்சு எங்க ஆத்தா எங்களை பகடக்காயா வச்சு சகுனியோட அத்தனை தந்திரங்களையும் மனசுக்குள்ள ஏத்திக்கிட்டு அதோட ஒவ்வொரு வார்த்தையும் விஷமா வந்து விழுந்துச்சு. சின்ன விஷயத்த பெருசாவும் பெரிய விஷயத்த சின்னதாவும் சொல்லி தான் இஷ்டத்துக்கு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்ச்செல்விய என்ன பண்ணீங்க மாமா? இங்க பாருங்கப்பா, நமக்கு 10 தலைமுறைக்கு சொத்து இருக்குது. அதெல்லாம் நான் பெத்த மக்க உங்களுக்கு தான் சேரணும். எங்கிருந்தோ வந்த ஒரு அநாத கழுதிக்கு சேரக்கூடாது. அதை எப்படி விட்டு கொடுப்போம்? நான் பாவாடை சட்டை போட்ட காலத்துல இருந்து இந்த சொத்துல வேர்வை தான் கலந்துருக்கு. பரம்பரை பரம்பரையா வர்ற சொத்தை நாங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதுக்கு தான் நான் சொல்றேன். ஆத்தா, நீ எதையுமே சொல்ல தேவையில்லை. எல்லாத்தையும் நாங்க கண்கூட பாத்துக்கிட்டு இருக்கோம்ல. எந்த அளவுக்கு அவர் மேல மரியாதை வச்சிருந்தோமோ அம்புட்டும் தவிடுபடி ஆயிடுச்சு. பெரியவர் புள்ளன்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்காத்தா? ஆமா ஐயா, என்னோட வாழ்க்கை கெட்டு போறத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா என்னோட மக்க நீங்க கஷ்டப்படக்கூடாதியா? ஆத்தா, நீ எதுக்கு தாக்கலங்கிற? அவர் உன்னையும் ஏமாத்த முடியாது, எங்களையும் ஏமாத்த முடியாதாத்தா? ஆமாத்தா, உன்னை ஏமாத்திட்டு அந்த பாட்டுக்காரியோட சந்தோஷமா வாழ விட்டுருவானா? அதையும் நான் பாத்துறேன். உன் புள்ள துரப்பாண்டிய பத்தி உனக்கு தெரியும்ல. எனக்கு கோவம் வந்துச்சு, யாரையும் நான் பார்க்க மாட்டேன். வெறும் வார்த்தையில சொன்னா போதாதுரா. வேற என்ன பண்ணு சொல்லாத்தா, உடனே செஞ்சு போடுறேன். இங்க பாரு துரப்பாண்டி, உங்க அப்பன் செய்யற எல்லா தப்புக்கும் உங்க அண்ணன் வீரபாண்டி தான் துணை நிக்கிறான். அவன் மூலமா தான் எல்லா வேலையும் நடக்குது. நினைச்சேன் கொஞ்ச நாளாவே 5 விரல்ல ஒரு விரல் தனியா இருக்கேன்னு. நம்ம குடும்பத்துல மூத்த பிள்ளையா பிறந்துட்டு எதுக்கு இந்த இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு? அக்கா, இப்பதான்க்கா நானும் யோசிக்கிறேன். எப்பவும் சந்தோஷமா இருக்கிற வீரபாண்டி அண்ணன் இப்ப கொஞ்ச நாளா பேச்சவை குறைச்சிட்டா இருக்கா. துரப்பாண்டி, நம்ம குடும்பத்துல தைரியசாலியான ஆளு நீதான். எவளுக்கோ நம்ம சொத்தை லத்தி விட்டு கொடுத்துட்டு நாம என்ன வயித்துல ஈரத்துணியை கட்டிட்டு இருக்கிறதா? இதுக்கு ஏதாவது நீதாண்டா செய்யணும். ஆமாண்டா துரப்பாண்டி, உங்க அக்கா சொல்றது சரிதான். அந்த பாட்டுக்காரியும் அவ குழந்தையும் இருக்கிற வரையிலும் உங்க சொத்தை பங்கு போட வேண்டி வரும். அது எப்படி நாங்க அனுமதிப்போம்? இந்த சொத்துக்கெல்லாம் வாரிசு நாங்க தானு ஊருக்கே தெரியும். அப்புறம் எப்படி பங்கு போட முடியும்? ஊருக்கே தெரியும், ஆனா சொத்து முழுக்க உங்க அப்பன் பேர்ல இருக்கே. இருந்தா என்ன? என்ன லட்சுமி நீ சொல்ற? இப்ப இருக்கிற இந்த சொத்தை நம்ம ஐயா நினைச்சா யார் பேருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாம். அப்படி ஒரு சட்டம் இருக்கு. இப்பதான் அந்த பாட்டுக்காரி நம்ம ஐயாவை நல்லா வளைச்சு போட்டுட்டாளே. அவரும் அந்த பாட்டுக்காரியே கெதின்னு கிடக்குறாரு, வெளியில கூட வர்றதில்ல. அவ பேர்ல பாவம் புண்ணியம் பார்த்து எல்லா சொத்தையும் அந்த தமிழ்ச்செல்வி பேர்ல எழுதி வச்சுட்டா. உன் தம்பி துரப்பாண்டி இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அப்படி சொல்றா? இப்பதான்டா நான் பெத்த மகன் நீ. அதா நீ சொல்லாதா, இப்ப என்ன பண்ணணும்? அத்தா, இது வரைக்கும் இந்த துரப்பாண்டி ஊருக்காக தான் சண்டை போட்டிருக்கான். இப்பத்தான் முதலா வீட்டுக்காக ஒரு தப்ப பண்ண போறேன். ஏக்கா லட்சுமி, நீங்க எல்லாம் நிம்மதியா இருங்க.
எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நம்ம வீட்டு சொத்து நம்மளுக்கு தான். அதான்டா. ஆத்தா ஆ? இந்த விஷயம் மதனிக்கு கூட தெரியக்கூடாது. ஓட்ட வாய் வச்சுக்கிட்டு சொல்லிவிடாத. வா வா